ஓகே, எங்க கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ பரணியை காணோம். பரணி கொஞ்சம் லேட்டா வருவாரு, அல்லது இன்னைக்கு வராமலும் கூட இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு அவருக்கு. அதனால நம்மளே ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பார்த்த வரைக்கும் அப்டேட் சொல்றேன். அதாவது இன்னைக்கு என்ன, நாளைக்கு மெயின் அப்டேட்னா, நாளைக்கு வந்து இந்த பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருது சாயங்காலம் 5 மணிக்கு. அதுதான் மெயின் அப்டேட்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அடுத்தது வந்து தெலுங்கு படம் ராபின்ஹுட் அப்படிங்கிற படத்துல இருந்து தேர்ட் சிங்கிள் வந்து மார்ச் 10 ரிலீஸ் பண்றாங்க. காளிதாஸ் 2 அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து மார்ச் 8 ரிலீஸ் பண்றாங்க. யமகாதகி படத்துல இருந்து ஸ்னேக் பீக் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. அடுத்து வர்ணன் இந்த படம் வந்து புது ப்ரோமோ விட்டுருக்குறாங்க, மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. நிறம் மாறும் உலகில் அப்படின்னு நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்னைக்கு வந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆலி அப்படின்னு டைட்டில் இருக்க இந்த தேர்ட் சிங்கிள். ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற படத்துக்கு தேர்ட் சிங்கிள் டார்ச்சர் ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஸ்வீட் ஹார்ட் டீம் வந்து இன்னைக்கு வந்து விஜய் டிவி ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு அதை ஒரு ப்ரொமோஷன் டூராக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கிங்ஸ்டன் அப்படின்னு நாளைக்கு டிவி பிராஸ் படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, அந்த படத்துக்கு ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்புறம் வேற என்ன, இன்னைக்கு வந்து முக்கியமா மூக்குத்தி அம்மன் 2 அந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு பூஜை நடந்துச்சு. படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களாம் வந்திருந்தாங்க. துனியா விஜய் கன்னட ஆக்டர், அவர் வில்லனா நடிக்கிறாரு போல இருக்கு. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க, அது நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை ஸ்கில் வந்திருக்கணும், அதுலயே நீங்க ஐடியா பண்ணிக்கலாம் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு. அடுத்து வேற என்ன முக்கியமான அப்டேட்டுங்கிறது, டெஸ்ட் அப்படிங்கிற படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது அஃபீஷியலாக வந்துருச்சு. ஏப்ரல் 4 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அது ப்ளே ஆக போகுது, ஸ்ட்ரீம் ஆகுது. வேற குட் பை டேக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுக்கான ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்கிறதா டிவி பிரகாஷ் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. கூடிய விரைவில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜெயின்ஸ் சாங் தான் இந்த டீசர்ல வந்துச்சு இல்லை, அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோதான் நினைக்கிறேன் அப்டேட்டு. வேற எதுவும் அப்டேட் மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க, கேட்போம். யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? சுத்தமா கேட்கலையா? ப்ரோ எனக்கு அமைதியா இப்பதான் இருக்கு. கேக்குது ப்ரோ. இல்ல எனக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. இல்ல அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் யாரும் பேசுனாங்களா? கேக்குது அஜித் குமார், நீங்க அப்டேட் பேசுறது சொல்லி கேக்குது. முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே கேட்கல. அப்டேட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே யாருமே கேட்கல. பேசல, அமைதியா இருக்கு கேக்குறேன். இன்னைக்கு தலைவர் சுகுமார் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டாரு. அண்ணா ரிவ்யூ சொல்லணும். அவர்கிட்ட நீங்க இந்த வாரத்தோட எல்லா படத்தோட ரிவ்யூவும் கேட்கலாம். எல்லா படத்தையும் பார்த்துட்டாரு. இன்னைக்கு அவரு தான் வந்து டோட்டல் ரிவ்யூ சொல்ல பிரகாஷ் போறாரு. ப்ரோ ராபின்ஹுட் தேர்ட் சிங்கிள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். கீர்த்திகா சர்மா போஸ்டர் பார்த்துட்டு அந்த சொல்லாம சிங்கிள் தான் இருந்தாதான் நான் சொன்ன சிங்கிள். இல்ல, அதான் சொல்றேன். கீர்த்திகா சர்மா போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த அப்டேட் சொல்லாம இருந்தா அப்டேட் சொல்றதுல ஒரு யூஸ் இல்லைனால சொல்லியாச்சு. சுகுமார் ப்ரோ இன்வைட் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க தான் அதை அக்செப்ட் பண்ணணும். வந்தாதான் இது பண்ண முடியும். எமோஜி மட்டும் போட்டு பலன் இல்லை. ஆனா அந்த ரிவ்யூல வந்து டெக்னிக்கலா நல்லா இருக்கு, அது இதுன்னு பார்த்தாவே கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோ. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனே சுகுமார் ப்ரோவே சொல்லுவார். ஏன்னா அவர் தான் படம் பார்த்துருக்காரு, நம்ம பார்க்கல. அவர் பார்த்து அவரோட ரிவ்யூ சொல்லுவார். இப்ப சுகுமார் ப்ரோ எமோஜி எல்லா கிங். படத்தையும் பார்த்தாச்சா இந்த வாரம்? எதுவும் பெண்டிங் இல்லையா? கேக்குதா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? நான் கேக்குதுண்ணா சும்மா நான் கேக்குதுண்ணா. எந்த படம் பெண்டிங் இருக்கு சொல்லுங்க. உங்க ரிவ்யூக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். இல்ல நீங்க சொல்ற ரிவ்யூக்கு தான் உள்ள எல்லாரும் வந்து வெயிட்டிங். மைக் ஆன் பண்ணதுக்கு காட்டவே இல்லை, இவ்வளவு இப்பதான் காட்டுச்சு. சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க, எந்தெந்த படம் அப்படியே ஃபர்ஸ்ட்ல ஆர்டர்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ரிவ்யூவும் சொல்லுங்க. எல்லாரும் மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆர்டராவா? ஆர்டரா பார்த்தனா இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்ததுல இருந்தே சொல்லுங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற இப்ப நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களோட எந்தெந்த ஆர்டர்ல பாத்தீங்களோ அந்த படங்கள் பார்த்துட்டேன், இதோட அப்படி ரிவ்யூ ஓகே. இது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு படமா சொல்லிட்டு நான் வாங்க. யமகாதகி ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு எப்படி சொல்றது? அ அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரில்லர் மாரி தான். அது ஒரு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அது அ ஃபுல்லா நான் வந்து எண்ட் டு எண்ட் சொல்லணும் அப்படின்றதுலாம் எனக்கு இல்ல. ஏன்னா ஸ்பாயிலர் வேண்டான்னு பார்க்குறேன். கண்டிப்பா வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது யமகாதகியும் வந்து என்ன பொறுத்தவரையும் வந்து குட் வாட்ச் ப்ரோ. நான் வந்து இந்த வெர்டிக்ட் இந்த மாரி சொல்லிப்பேன். குட் நல்ல படம். ஒரு சில இதுவெல்லாம் இருக்கு. பட் அது நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்ல வேணாம்னு இருக்கேன். பட் ஒரு டைம் கிடைச்சா வந்து நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது பெருசா. செகண்ட் வந்துட்டு நிறம் மாறும் உலகில் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் பார்த்தேன். ஸோ அது வந்து எப்படின்னா, இந்த படத்துல வந்து 4 கதை இருக்கு. ஆ ஆ 4 கதையில எனக்கு வந்து அதுல 2 கதை எனக்கு பிடிச்சிருந்தது. 4மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆந்தாலஜி மாரி. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து கனெக்ட் ஆகாது. பட் அதுல வந்து எனக்கு ஆ, 2 ஸ்டோரி. அதாவது சாண்டி சாண்டி மாஸ்டர் அவர் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அவரோட போர்ஷனும், அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட போர்ஷன் வந்து எனக்கு எனக்கு நல்லாவே இதுவா இருந்தது. நட்ராஜ் போர்ஷன் அது வந்து ரியோ போர்ஷன் வந்து எனக்கு வந்து பெருசா இதுவாகல. பட் ஒரு மூவியா பார்த்தோம் அப்படின்னா ஓகே குட் ஓகேவான மூவி எனக்கு அது. நான் வந்துட்டு இந்த 2 இதுக்காக சொல்றேன் நானு. இது 2மே எனக்கு கிளிக் ஆகாம போயிருந்ததுன்னா மேபி அதை பத்தி நீங்க பேசியிருக்க மாட்டேன். 3வது நான் என்ன பார்த்தேன்? ஆமா 3வது தான் ஜென்டில்மேன். அது வந்துட்டு உண்மையாவே ஆ எப்படி சொல்றது? ஆ நான் எதிர்பார்க்கல. இந்த மாரி வந்து ஒரு படம் வந்து அவங்க இந்த டீம் குடுத்துருப்பாங்க அப்டின்ட்டு. நான் ட்ரெய்லர் பார்த்திருந்தேன். எனக்கு ட்ரெய்லர் பார்த்து புடிச்சு, சரி ஓகே இந்த படம் கண்டிப்பா பார்த்தே ஆவணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எனக்கு வந்தது. ஆ படம் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் இதுவா தான் ஏதோ ஒரு இது மாரி போச்சு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேற மாரி கொண்டு போயிருப்பாங்க. ஆம் நீங்க நான் அதுலயுமே வந்து ரிவீல் பண்ணா வந்து யாருக்குமே இதுவா இருக்காது. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் அது. ஆனா ஸ்லோவா தான் போகும். ஸ்லோவா போகுது அப்படின்றதுக்காக வந்துட்டு அ சில பேர் வந்துட்டு எனக்கு ஃபாஸ்ட்டான படம் தான் பிடிக்கும் உங்களுக்கு. இந்த படம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் ஆனா நல்ல ஒரு மலையாள மூவி எப்படி இருக்கும்? நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளும் போட்டிருப்பேன் ரிவ்யூல. சூக்ஷம தர்ஷினி டைப் மாரி ஒரு ஸ்லோவா அப்படியே கொண்டு போய் அப்படி முடிப்பாங்க. அது ஒண்ணு. அப்புறம் இன்னைக்கு நான் அஸ்திரம் நான் பார்க்கல. ஆனா வந்து எனக்கு பதில் நான் வேற ஒருத்தர பார்க்க வச்சேன். ஆ அதுவுமே வந்து அது நான் அப்புறம் பேசலாம். ஏன்னா அது ரிலீஸ் ஆகல இப்ப நாளைக்கு. அதனால அத பத்தி நான் பேச விரும்பல. ஆ இன்னைக்கு கிங்ஸ்டன் பார்த்தேன். யாரோ பேசுனாங்க நடுவுல. கிங்ஸ்டன் சொல்லிடவா? சொல்லுங்க ஓகே ப்ரோ. சொல்லுங்க அப்படியே லைனா சொல்லுங்க கிங்ஸ்டன் வந்துட்டு கேட்டுக்கிட்டு. ஆ ஓகே. நான் எல்லாரும் மாரி வந்து டெக்னிக்கல் அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் பெருசா எதுவும் பேசாம, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அ ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நல்லா பயங்கரமா எனக்கு இருந்த மாரி இருந்தது. ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து எனக்கு பிரெடிக்டபிளா இருந்தது. ஓவராலா வந்து அந்த படத்த வந்து எனக்கு ஓவராலா நான் என்னோட மார்க்கே வந்து அப்படிதான் இருக்கும். நான் டெக்னிக்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து அந்த 3.5 குடுத்திருப்பேன். ஓவராலா ஓகே. ஒரு ஒரு ஓகே வாட்சான மூவி தான் அது. என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த வீக்ல ரிலீஸ்ல டாப் எதுனா? இந்த உங்கள வீக் பொறுத்த டாப்னா வரைக்கும். நான் யோசிக்காம நான் வந்து சொல்லுவேன். நான் 2 படத்தையுமே சொல்லலாம். பட் ஆனா நான் அது 2 படத்துல எனக்கு வந்து எனக்குன்னு இல்ல ஓவரால் எல்லாரோட ஒப்பீனியனுமே சரி. பட் எல்லாருமே வந்து அங்க என்ஜாய் பண்ணதுல வந்து ஜென்டில்வுமன் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஜென்டில்வுமன் வந்து உண்மையிலேயே வந்துட்டு அவர் ஒரு நல்ல ஒரு ரொம்ப சூப்பரா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே ஃப்ளாஸ் இருக்குதான். பட் நல்ல ஒரு சூப்பரான படம் அது. எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த படத்துல சில ஹியூமர்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சீரியஸான படம். நல்ல ஒரு சீரியஸ் டோன்ல போற ஒரு படம். அதுல ஆனா ஒரு சில ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு படத்துல. ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் சொல்வேன். அதுக்கு அடுத்து நான் யமகாதகி சொல்வேன். 3 கிங்ஸ்டன் சொல்வேன்.
ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆக மொத்தம் இந்த வார படங்களுடைய ப்ரோ அப்ப தெளிவான இந்த ரிவ்யூஸ் படத்தை வந்துருச்சு. விட கிங்ஸ்டன் கம்மியா தான் இருக்குன்றீங்களா வேல்யூ இந்த 2 படங்களை விட? இல்ல ப்ரோ, நான் சொல்றது வேல்யூன்றதை தாண்டி வந்து இப்போ வந்து ஒரு படத்துல ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்க யமகாத்திங்க எடுத்துக்கன்னு வச்சுங்களேன், அது சின்ன டீம். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல நிறைய சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நிறைய கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணும். கிங்ஸ்டன் அப்படி இல்லை. அது வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட். மற்ற எல்லா மூவியும் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டார் கேஸ்ட், தெரிஞ்ச கேஸ்ட் நடிச்சிருக்காங்க எல்லாமே, உள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங்ஸ்டன் வந்துட்டு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. கடல்ல வந்து நிறைய நிறைய சீன்ஸ் வந்து கடல்ல வந்துட்டு ரியலாவே எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க கிரீன் மேட் வச்சு பண்ணியிருக்காங்க, சிஜி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுல வந்து ஒரு 70% கடல்ல தான் ஷூட் பண்ணாங்க அந்த படத்தை. அது அந்த விதத்துல வந்து டெக்னிக்கலா வந்து அது ரொம்ப. அதே டைம் வந்து அந்த கிங்ஸ்டன் படம் நான் எப்படி நான் சொல்றது உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு சொல்லணும்னா, பிளடி பக்கர் மாதிரி நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒன்னு பிடிச்சா நல்லா பிடிச்சிடும் அந்த படம். இல்ல அந்த படம் சுத்தமா வந்து அவங்களுக்கான படமாவும் இருக்காது. அந்த மாதிரி அதை அடிச்சா ஜாக் போட்டு, இல்லைன்னா வந்து அது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அந்த அந்த ஜோன்ல போவோம் அந்த படம். ஓகே ப்ரோ. கிங்ஸ்டன் உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா ப்ரோ? ஸ்டோரி பிடிக்கலன்னா சொல்ல ப்ரோ, எனக்கு வந்துட்டு நீங்க வந்து கம்பேர் பண்ணி கேட்டீங்க, அதனால வந்து நான் சொன்னேன் ஜென்டில்வுமன் வந்துட்டு எனக்கு இதுவா இருந்ததுன்னு. கிங்ஸ்டன் புது அட்டம்ப்ட். தமிழ் சினிமால வந்து இது மாதிரி நான் பார்த்ததில்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் மாறுது. இப்போ எனக்கே நான் பார்த்ததுல நிறைய பேருக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. சில பேருக்கு வந்துட்டு எனக்கு ரேர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கனெக்ட் ஆச்சு செகண்ட் ஹாஃப் விட. அது ஒப்பீனியன் மாறும். நீங்க போய் பாருங்க, தியேட்ரிக்கல்ல நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அது. நான் வந்து ஃபேண்டசிலாம் நான் எனக்கு வந்து ஃபேண்டசி ட்விஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு படம் நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிங்ஸ்டன் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, சும்மா ப்ரோ. வேற யாராவது ரெக்வெஸ்ட் காமிச்சிச்சுன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து 3 காமிக்குது, ஆனா யாரும் காமிக்கல. பரணி ப்ரோ இல்லையா ப்ரோ இன்னைக்கு? அக்செப்ட் இல்ல, பண்ணிட்டேன் அவரு ப்ரோ. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால வந்து ஒரு பர்சனல் ஒர்க்கு, அதனால வர்றது கொஞ்சம் சந்தேகமே அப்படின்னு சொன்னாரு. அதனால இன்னைக்கு அவர் ரிலாக்ஸா இருக்கட்டும், நாளைக்கு பார்த்து. ஓகே. சொல்லுங்க, ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்லுங்க. இந்த வாரம் வந்து எந்த படம் போக போறீங்க? இப்ப அவர் ரிவ்யூலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த படம்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்க? இப்ப எந்த படம் ஊர்ல போகணும்னு உங்களுக்கு 3 தோணுது? படமே வரல. இல்ல ப்ரோ, இந்த வாரம் நான் மூவி போற பிளான்லயே இல்ல ப்ரோ. ஏன்னா 27, 28 அந்த 4 நாள்ல 4 படம் பார்த்தாகணும். ஸோ அந்தக்கு செலவு பண்ணலாங்கிற யோசனை. ஏன்னா இந்த மந்த் பட்ஜெட்ல அப்புறம் துண்டு விழுந்துரும். இந்த வாரத்துல எல்லாம் போனா, இந்த வாரத்துல அடுத்த வாரத்துலயும் போனா. ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த டேட்ல வர 4 படமே உங்களுக்கு நடுவில் சச்சின் வேற 21 ரிலீஸ் ஆகும். ஆமா, அது தனி பட்ஜெட். அது தனி பட்ஜெட் ப்ரோ. அவருக்கான பட்ஜெட்டே கிடையாது. போயிட்டே இருக்க வேண்டியதா பிடிக்கிற அளவுக்கு. மற்ற ஃபிலிம்ஸ்க்கான பட்ஜெட் இருக்கும்ல, 1000 ஒரு ஒதுக்கி வச்சோம்னா, 500 ஒதுக்கி வச்சோம்னா, அதுல துண்டு விழுந்துரும். அப்புறம் கொண்டாடி எடுத்துட்டு வாங்க முடியாது. எப்பவும் 500 வாங்கி வைப்பேன். இந்த மாசம் 1000 வாங்கி வச்சிட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் 4 படம் பார்க்கணும். ராபின்ஹுட் பார்க்கணும், எம்புரான் பார்க்கணும், வீரதீரசுரன் பார்க்கணும், சிக்கந்தர் பார்க்கணும். இதுல ஏதோ ஒரு படத்தை கண்டிப்பா இன்னொரு வாட்டி திரும்பி பார்த்துருவேன். ஸோ 1000 பட்ஜெட் காலி. நடுவில் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா மாட்டிக்குவேன். பிரகாஷ் ப்ரோ, இந்த ராபின்ஹுட்ங்கிற வார்த்தையை அஜித் குமார் ப்ரோ சொல்லிதான் நான் 100 தடவை கேட்டிருக்கேன். அதை தவிர நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல, நம்ம வந்து அதை ட்ராக் பண்றதுனால தெரியும். மற்றவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் அதிகமா பேசுறது இல்லை. நானும் அந்த படம் வந்து 3 ரீசன்ஸ்க்காக. ஒன்று வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு அந்த படம். அப்புறம் பொங்கலுக்கு போகுதுனாங்க. அப்புறமேட்டு வந்து தள்ளி போய் இப்போ மார்ச் 28 வருது. 28 27 27 நினைக்கிறேன் ப்ரோ. பட் ஆனா இந்த சாங் வந்து அப்பயே வர வேண்டியதுதான். ஏன்னா வேற போஸ்டர் ஒன்று இருந்தாங்க, ரொம்ப லேட்.
பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். சச்சின் படம் தமிழ்நாடு மட்டும்தான், அதுதான் கேரளாவில் ரிலீஸ் ஆகுமா? எந்த படம்? சச்சின் ரிலீஸ் பண்றாங்கல்ல. அது தமிழ்நாடு மட்டும் தாங்க பிரதர் வரும். ஓகே ஓகே. சரி, ஸ்பீக்கர் உள்ள மற்றவங்க சொல்லுங்க, எந்த படத்துக்கு போக போறீங்க இந்த வாரம்? இன்னைக்கு கிரிக்கெட் இல்லையா ப்ரோ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், மார்ச் 9 ஃபைனலு. ஃபைனல் மார்ச் 9 தானே? ஆமா ப்ரோ, ஞாயிற்றுக்கிழமை. ரைட், ஓகே. அது அன்னைக்கு தான் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்குமான ஃபைனல். அன்னைக்கு தான் நம்ம டிஎல் ஃபயராக இருக்கும், ஸ்பேஸும் ஃபயராக இருக்கும். என்ன ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? ப்ரோ அந்த மேட்ச் செம்மையா இருக்கும். ஆனா நியூசிலாந்து இருந்தாலும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பழைய ஞாபகம். எடுத்தா ஒரு 4 ரிவெஞ்ச் எடுக்கணும். பார்ப்போம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. 2002 அந்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரிவெஞ்ச் எடுக்கணும். 2019 ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். ஜெயிச்சிடும் ப்ரோ. நம்ம இதெல்லாம் டிஸ்கஸே பண்ண தேவையில்ல. 2000 ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடும். 2000 நடந்த ப்ரோ. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, சில சில இது இருக்கு. இப்ப நான் சிம்பிளா பார்த்தோன்னா வந்து நம்ம 2023 வேர்ல்டு கப் நம்ம வந்துட்டு ஒன் டே ஓடிஐ தோத்துருப்போம். அதுக்கு ரீசன் வேற. பட் ஆனால் இதுக்கு ரீசன் நான் சொல்றேன், நம்ம ஏன் ஜெயிப்போன்றது. நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பின் ஆப்ஷன் நிறைய இருக்கு. துபாய் பிட்ச் வந்து மெயினா வந்து ஸ்பின்னுக்கு வந்து பயங்கரமா வந்து இது பண்ணும். நம்ம கிட்ட நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்கிறனால அதுவே நம்மளுக்கு பெரிய பிளஸ் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் பெட்டர் பிளானோட வருவாங்க. நான் அவங்க நியூசிலாண்டை நம்ப முடியாதுன்னா நீ வேற. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. நான் சவுத் ஆப்பிரிக்கானா பிரச்சனை இல்லை, சேசிங்ல விட்டுட்டு அவனை நியூசிலாந்துல எப்படி சொல்றது, ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதுல நல்லா ஆடக்கூடிய வந்து 2 பேர் தான், டேரி மிச்சல், இன்னொன்று வில்லியம்சன். டேரி மிச்சலுக்கு வந்துட்டு அவங்க பிளான் ஈஸியா தெரியும், அவர் எப்படி போட்டா அவுட் ஆவார்னு. ஆனா வில்லியம்சன் மட்டும் தான் வந்துட்டு இந்த லோ ஸ்கோரிங் கேம் பிளஸ் விக்கெட்லாம் வந்துச்சுன்னா நடுவுல ஸ்டாண்ட் பண்ண வைக்கக்கூடிய ஆளு. சுகுமார் ப்ரோ, நான் 6 months லேத்தம் முன்னாடி ஒரு பயங்கரமானா லேத்தம் ரவீந்திரா 6 months ஆடுவானுங்கண்ணா. முன்னாடி டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்களா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து? பார்த்தேன் ப்ரோ. பார்த்தனே கண்ணுல தீயா இருந்துச்சு. அந்த மாதிரி நியூசிலாந்து அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. இல்ல சர்ப்ரைஸ் நான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லல, எல்லா டீமையும் வந்து அப்படி இது பண்ணிட முடியாது. பட் ஆனா இந்த டோர்னமெண்ட் பொறுத்தவரையும் கம்பேரிட்டிவ்லி நம்ம டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல வரேன். அதுவும் துபாய் பிட்ச்னும் போது. ஆனா எனக்கு ஆஸ் பர் பிளான், ஆஸ் பர் ஸ்கிரிப்ட் படி இந்தியாவோட பிளான் இதுதான் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைனல்ஸ்ல ரோஹித்தோட சம்பவமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். T20 வேர்ல்டு கப்ல என்ன ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்களோ அதே சம்பவத்தை இதுல பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு நான் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னு ரோஹித்தோட சம்பவம், இல்லைன்னா கில்லோட சம்பவம். இந்த 2 இடத்துல யாரோ ஒருத்தர் சம்பவம் இருக்கு. கோலியே சம்பவம் பண்ணுவார் ப்ரோ. T20லயுமே இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்லல. நான் அப்படி சொல்லல. என்னன்னா நான் என்னோட பிளான் படி T20 வேர்ல்டு கப்ல தெளிவா இருந்தாங்க. அதாவது வந்து நான் அட்டாக் பண்ற மாதிரி லூஸ் ஷாட் ஆடுறேன், ஸோ எனக்காக பிளான் பண்ண மாட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்கையும் அக்ஸர் அவங்களே தான் மாத்தி மாத்தி வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பவுலிங் வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா ஆஸ்திரேலியா மேட்சும் இந்த மேட்சும் ரோஹித் அடிப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே ரோஹித்துக்கு அதே மாதிரி தான் ஒரு வேணே மிஸ் டைம் ஆகிற மாதிரி அவுட் ஆயிட்டு இருப்பான். ஃபைனல்ஸ்ல அதே மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் அந்த சீரீஸ்ல கோலி அடிக்கவே மாட்டான். ஆனா ஃபைனல்ஸ்ல ஆனா அதுக்காக கோலியை கொஞ்சம் லூஸா அவங்க பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா தெளிவா கோலியோட சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே பிளான் தான் நான் இப்ப நினைக்கிறேன். ப்ரோ சரி, அது ஆஸ்திரேலியா மேட்ச் ரிவெஞ்சுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? வேர்ல்டு கப் ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ, கரெக்டா கேட்கல. இல்ல அது ரிவெஞ்சுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ ஆஸ்திரேலியா மேல ஜெயிச்சது? எது ப்ரோ 2023 ரிவெஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா
ப்ரோ அது 2 மேட்ச் அவங்கள உள்ள வராம பண்ணியாச்சு ப்ரோ. அவங்க ஃபைனல்ஸ்ல வந்து இது பண்ணாங்க, உள்ள வராம பண்ணியாச்சு. இப்ப இல்ல ப்ரோ, 2019 T20 வேர்ல்ட் கப் நான் ஒத்துப்பேன். ஆனா இதை நான் அவ்வளோ ரிவெஞ்சா ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. கொஞ்சம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கணும், இல்லைன்னா இது வேர்ல்ட் கப்பா இருந்திருக்கணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நம்மள ஒரு 2 இடத்துல நாக் அவுட் பண்ணாங்க, அவங்க கப் வின் பண்ணாங்க. நம்ம ஒரு இடத்துல நாக் அவுட் பண்ணோம், கப் வின் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் நாக் அவுட் பண்ணியிருக்கோம், கப் வின் பண்ணிட்டோம்னா ஓகே தான். அதே மாதிரி இந்த 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் 2019க்கும் செமில 2021 சாம்பியன்ஸ் WTCக்கும் அந்த லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ஒயிட் வாஷ் பண்ண இந்த 4க்கும் ரிவெஞ்சா ஃபைனல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிவெஞ்ச் தான். இதை ஒத்துப்பேன் நான் கொஞ்சம். ஆனா இதுக்கு ஆல்ரெடி ஒன்னு ரிவெஞ்ச் எடுத்தோம் ப்ரோ செமிஸ்ல, 2023 செமிஸ். பட் அதெல்லாம் வின் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை ப்ரோ, வின் 2019 பண்ணலையே. செமிஸ்க்கு ப்ரோ இதெல்லாம் ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா 2 ஐசிசி ஃபைனல் நம்ம கூட ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஃபைனல்ல அடிச்சா ஃபைனல் அடிக்கணும் ப்ரோ. ஆமா, நம்ம ஃபைனல்ல கூட அடிக்கணும். வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் ஜெயிச்சிட்டாங்க. நான் 2023 வேர்ல்ட் கப் நினைச்சிட்டேன் ப்ரோ. எப்படியோ இந்தியா வின் பண்ணிடும், இதான் ஸ்கிரிப்ட்னு. அங்க வந்து சைலன்ஸ் பண்ணிட்டான் ப்ரோ அவன். அது மட்டும் வின் பண்ணியிருந்தா இந்தியாவுக்கு செலிப்ரேஷனா இருந்திருக்கும் ப்ரோ. அப்போ சுகுமார் ப்ரோ, மர்மர்னு ஒரு யாராச்சும் படம் பேசுறீங்களா? வந்திருக்கு, அது பார்க்கலையா நீங்க? அது பயங்கரமா இருக்கு ரிவ்யூஸ்லாம். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு ப்ரோ, சொல்லுங்க. இல்லை இதில் ஜி பிரகாஷோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறாரு கிங்ஸ்டனு. ஆனால் அவர் யாருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காருல்ல, மதியான கூட்டம்னு. அதான் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அது? கம்பெனி பேரை மாத்திட்டாரோ என்னமோ. தான் தெரியல. அந்த படம் சரியாக போகாதனால அதை ஒதுக்கிட்டாரா? அதுவும் அவர் தான் ப்ரொடியூசர். ஆனால் அது 10 இயர்ஸ் முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். என்னது ப்ரோ? இல்லை, கிங்ஸ்டன் இதுலலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல ஜிவி, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்னு. அவர் 10 இயர்ஸ் முன்னாடியே மதையானை கூட்டம்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார்ல, அதான் கேட்டேன். இது செகண்ட் தானே வரும்னு. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோட கேட்டால் தான் தெரியும். பிரதர் அப்போ மைக் ஆன் பண்ண முடியல, இன்னொரு ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அதாவது வந்து அவர் மதையான கூட்டம் அவர் படம் அவர் தயாரிச்சது தான். இப்போ வந்து கம்பெனி பேர் மாற்றிட்டு அவர் நடிகராக ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போட்டிருப்பார் போல இருக்கு. ஆனால் அவருக்கு இது வந்து ஏற்கனவே படம் தயாரித்து மொத்தம் இது 3வது படம் அவர் தயாரிப்பில் சொல்ல போனால். மதையான கூட்டத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் தயாரித்தார். அந்த படம் அதுக்கப்புறம் இந்த படம் தயாரிக்கிறார். ஓகே ஓகே. இந்த கம்பெனி வந்து இந்த அடியன் ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த பேரலல் பிக்சர்னு பேர் வச்சுக்கிட்டாரு இதுக்கு. அதனால வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கேப் விழுவுதல், எனக்கு மட்டும் கேட்கலையா அப்பப்ப? இல்ல இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு இல்ல, விஷயம் gap முடிச்சதுக்கு விழுது அப்புறம் bro. அப்படியே கேப் விழுந்துருது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்ப கேப் விழுவுது. நீங்க வேணா ஆடியோ திருப்பி கேட்டு பாருங்க. கிரிக்கெட்டுங்கும் போது மட்டும் நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும். மத்த இந்த இவருதான் மாவீரன் ப்ரோ தான் நடுவில் சினிமா இழுத்து விட்டாரு, கேப் விழுந்துருச்சு. இல்ல என்னன்னா அப்டேட் என்ன இல்லை பெருசா இன்னைக்கு. அதாவது சினிமால வந்து பெருசா அப்டேட் இல்லை. அதனால உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு டாபிக் இல்லாம போகுது. இத்தனைக்கு நாளைக்கு வந்து 6 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்களா போயிடுச்சு, அவ்வளோதான். நான் கிங்ஸ்டன் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆகா ஓகவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து 3 ட்ரெய்லர் பிடிச்சிருச்சு மொத்தமாக நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம். ஒன்று வந்து அந்த ஜென்டில் உமன், அது ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு யமகாதகி. இன்னொன்று கிங்ஸ்டன் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு படம். அந்த படம் பட்ஜெட் வேறு 20 கோடினாங்களா, அப்போ 20 கோடி வேற லெவலில் இருக்குன்னு நாளைக்கு நம்ம பார்த்தா தான் தெரியும், நாளைக்கு காலையில். ஸோ அந்த படம் போயிட்டு ஜென்டில் உமன் எல்லாரும் நல்லா இருக்குங்கிறனால ஜென்டில் உமன் போகணும். இந்த 2 படம் போகணும் நாளைக்கு. ஜென்டில் உமன்னா ஷோ டைம் எப்படி செட் ஆகும்னு தெரில, ஏன்னா திருச்சியில் ஒரே ஒரு ஷோ கொடுக்குறாங்க. எல்லா படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே ஒரு ஷோ 2 ஷோ தான், அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகுது.
இல்லை ஷோ டைமுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணி அந்த படம் போகணும். பிரகாஷ் ப்ரோ ஜிபியு ஹிந்தி மல்டிப்ளெக்ஸ் கன்ஃபார்மா? ஆமாங்க ப்ரோ, பிளான் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஹிந்திலேயே வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. 8 weeks ஓடிடி விண்டோ போட்டு பிளான் பண்ணுவாங்க போல இருக்கு. ப்ரோ ஆல்ரெடி ரைட்ஸ் அதெல்லாம் வித்துட்டாங்களா மல்டிப்ளெக்ஸ் விற்கலையா? இல்லை ஹிந்திக்கான ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹிந்திக்கான அந்த ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 8 weeks விண்டோக்கு மாற்றி எல்லா மல்டிப்ளெக்ஸ் சைன்லேயும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானா எல்லா சைடும் அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அதை டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லாம் அடுத்து வந்து எபிக் வந்து ஃபார்மெட்டாக அவங்க அஃபீஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐமேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ப்ராப்பர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மைத்ரி. பார்ப்போம். அது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேருந்து தான் அடுத்தடுத்து நமக்கு லைனாக அப்டேட் வரும். இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து இந்த அப்டேட் வந்துடும். ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வந்துடும். நெட்ஃபிளிக்ஸ் தானே ப்ரோ ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்? ஆமாம் நெட்ஃப்ளிக்ஸ் தான். தமிழ், சரி தெலுங்கு, ஓகே. மலையாளம், கன்னடா 4க்கும் நெட்ஃப்ளிக்ஸ். ஹிந்தி மட்டும் அதில் என்ன சைன் பண்ணல போல இருக்கு. ஹிந்தி சைன் பண்ணாங்கன்னா இல்லை அதுக்கு சேர்த்த ஹிந்திக்கு மட்டும் 8 weeks விண்டோ போட்டுப்பாங்க, அவ்வளோதான். இன்னும் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? அப்பெல்லாம் ஆகல ப்ரோ. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு டோட்டலாகவே. பார்ப்போம். ரொம்ப போர் அடிச்சா சீக்கிரம் முடிச்சுட்டு ஹீரோ ஒருத்தர் சூப்பர் பிரகாஷ் சீரிஸ் ப்ரோ ஏதாவது பேசுங்கன்றாரு, ஒருத்தர் நிமிர்தனில் 11 வருஷம் ஆச்சு அதை பத்தி பேசுங்கன்றாரு. ஆனால் நிமிர்ந்த நில் படம்லாம் இல்லை, நிமிர்ந்த நில் படம்லாம் அந்த அனிவர்சரி கொண்டாடுற அளவுக்கு ஆயிடுச்சா கேட்குறேன். நல்லா இருக்கு bro. அப்ப பார்த்த புதுசுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இன்ட்ரோலோட அந்த படத்தை முடிச்சிருந்தா அது உண்மையான நல்ல படம். இன்ட்ரோலோட முடிச்சிருந்தா அது வரைக்கும் தான் நல்லா நல்லா இருக்க போய் பரபரப்பாகவும் எனக்கு நல்லா இருக்க போய் தானே ப்ரோ சூப்பராக. தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க நானி வச்சு. தெலுங்கு ரீமேக்லாம் பண்ணலைங்க. தமிழ் தெலுங்கு ஒரே இடத்துல எடுத்தாங்க. தமிழில் வந்து ஜெயம் ரவி, தெலுங்குல வந்து நானி, அவ்வளோதான். பேரலாம் ஷூட் பண்ண படம். ஆமாம், ஒரே டைமில் ஷூட் பண்ண படம் அது. ஒரே டைமில் ஷூட் பண்ணாங்க. தமிழில் ஜெயம் ரவி, தெலுங்குல வந்து நானி. அதனாலதான் அச்சு அதனால் பத்திரம் தனியாலாம் அப்படியே ரீமேக் இருக்கும். பண்ணலை, அப்படியே இருக்கும் படம். ஆக்சுவலாக அந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சரத்குமார் அந்த துரத்திட்டு வர்றது, அங்கே போய் வர்றது, பயங்கரமாக பேசுறது, அப்படி போய் ஆகா ஓகோன்னு. டோட்டல் செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து அப்படியே முடிச்சு கிளைமேக்ஸ் ஏச்சும் அவனை காப்பாற்றி விட்டுருக்கலாம். அதையும் பண்ணாமல் கிளைமேக்ஸில் கத்தி குத்தில் விட்டு அவனை அநியாயம் பண்ணி விட்டுருப்பாங்க. அதையாச்சும் பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ண மாட்டாங்க. ஜிபி அந்த ரைட்டு. சேசிங்லப்ப ஜிவி பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பாப்ல. பயங்கரமான பிஜிஎம் ஆமாம் இருக்கும் அந்த ஆமாம் டைம்ல. அவ்வளோதான். அந்த படத்துக்குலாம் அதாவது அந்த படத்துக்கு அனிவர்சரி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு அந்த ஞான சம்பந்தம் அவங்க குரூப் வந்து காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த எப்படி அந்த அரசியலை வந்து காமெடியாக சொல்கிற விதங்கள் இருக்குல்ல, அந்த வகையில் அதை அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். சரி, கமெண்ட்ஸை படிப்போம் இன்னைக்கு. அடுத்து என்ன, வீரதீரஸ்வரன் ப்ரொமோஷன் ஏன் பிரகாஷ் ப்ரோ சவுண்ட் கட் என்ன ஆயிருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, சவுண்டு கம்மி சரி ஆயிடுச்சா? ஓகே, நான் ஒண்ணே கேக்குறேன். இந்த கோல்டன் ஸ்பேரோ அது லிரிக் வீடியோவே சூப்பரா இருந்துச்சு. ஏன் இத பிரியங்கா மோன கூட்டு வந்து ஆர்டர் வரும்னு சொல்லி அந்த பாட்டை அவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. சத்தியமா நல்லா இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ கடுப்பாகி இன்னைக்கு போச்சு. தான் ஆக்சுவலாக பாக்குறீங்களா? இப்போதான் டிஎல்ல எல்லாம் பிரகாஷ் ப்ரோ பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? பிரியங்கா மோகன் ட்ரோல் தான் இல்ல அதிகமாக எனக்கு பிரேக் ஆகுது. எனக்கு பிரேக் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ பிரேக் ஆகுது. யூடியூப்லயே சாங்கு நான் தியேட்டர்ல பார்க்கும்போது மேலே கீழே பிளாக் பார்ஸ் இருந்துச்சு. யூடியூப்லயே வழக்கமா இருக்கிற வீடியோவோட மேலே கீழே பிளாக் பார்ஸ் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன் ரம்யா ஆனது நல்லா இல்லையா? ப்ரோ அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பட் எனக்கு அந்த ஓவராலா அந்த வீடியோ சாங் பார்க்கும்போது ஒரு நல்லா இருந்துச்சு. சார் லிரிக் வீடியோவா பார்க்கும்போது கூட அவங்க அந்த மேக்கிங் அந்த இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இதுல எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா மோகன் என்ன அவுட் ஆஃப் ஆர்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்மன் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. அது பிரியங்கா மோகன் தேவையே இல்லை. பேசாம அவங்கள மட்டுமே ஆட விட்டு இருந்தா கூட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் தோணுச்சு.
அவங்கள கூட்டு வந்து அந்த பாட்டுக்கு லெட் டவுனா தான் இருந்துச்சு எனக்கு வீடியோ சாங் பார்க்கும்போது. சேம். ஹலோ சும்மா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மூக்குத்தி அம்மன் 2 இன்னைக்கு ஓப்பனிங் எப்படி இருந்தது? பிரம்மாண்டமா இருந்தது. செட்டு கிட்ட எல்லாம் போட்டு ஆமா போயிருந்தீங்களா? ஆமா நான் பயங்கரமா செலவு பண்ண இது. இல்ல ப்ரோ, ரொம்ப பெருசா பண்ண போறாங்களா ப்ரோ? பெருசா செட்டு கிட்ட நான் எல்லாம் போட்டு மோதிரக்கின்னு ஏதாவது பிரம்மாண்டமா கொடுத்தாங்களான்னா ஏதோ இருந்தது. மோதிரம் வைரமெல்லாம் கொடுக்குறாங்களாமா, தங்க மோதிரம் வைர மோதிரம் எல்லாம் ஓ, கொடுக்குறாங்க, ஏதாவது கொடுத்தாங்களா? கேஸ்டன் மூக்குத்தி குரூப் கொடுத்துருந்தாங்க ப்ரோ. வைரம் கேஸ்டன் குரூப் வைர மூக்குத்தி எதை கொடுத்தாங்க ப்ரோ 6 பேத்துக்கு? தங்கமுகத்தி. அங்கம்மா அப்புறம் வைரம்னாங்க ப்ரோ நியூஸ்ல. அதுலயுமா தெரியல ப்ரோ, எனக்கு பார்க்காத பித்தான் தெரிஞ்சது. வைரமான்னு நமக்கு தெரியல. நியூஸ்ல பார்க்கும்போது வைர மூக்குத்தின்னு சொல்லி இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் அவார்டு வாங்கினாங்கல்ல, ஒரு 2 அக்கா தங்கச்சிங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சுந்தர்சி கையில வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. யூஸ்வலா பூஜை இவ்வளவு கிராண்டா நடத்த மாட்டாங்க. படத்தோட பூஜை தான் இது. அதுக்கே வந்து அது பூஜை பிளஸ் வந்து பூஜை முடிச்சு எனக்கு ஒரு சந்தேகம் சுகுமார் ப்ரோ, அதுல எதனாவது பலன் இருக்கா? இவ்வளவு பிரம்மாண்டமா பூஜையை போட்டு ஏதாவது பலன் இருக்கா? பேசுறோம்ல எல்லாரும், அதுதான் பலன். அனௌன்ஸ் பண்ணாலும் பேசதான் போறோம். பூஜை இவ்வளவு பெருசா பண்ணாரு. இப்ப வந்து அவர் கிளிம்ஸ் விட்டாலும் பேசதான் போறோம். கேட்டார்ல வைரமுகத்தி அது இதுன்னு. சரி, நமக்கு எதுவும் தெரிஞ்சா நீங்க போனீங்களா? உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? தங்க மோதிரமா வைர மூக்குத்தியா? என்ன கொடுத்தாங்க? என்ன டோட்டல் கேப் ஆகுது? நான் பேசுறது நீங்க கரெக்டா ஆகுதா கேட்கல யாருக்கும்? இல்ல ப்ரோ, யார்கிட்ட அடிக்கடி கேள்வி கொஞ்சம் கேட்டீங்க, பிரேக் ஆகுது அவருக்கு ப்ரோ பதில் இன்னைக்கு சொல்லு. எல்லாத்துக்கும். யார்கிட்ட கேள்வி கேட்டீங்க ப்ரோ? நான் சுகுமார் ப்ரோட்ட தான் கேட்டேன். சரி ரைட்டு. முன்னாடி கேட்டீங்கல்ல, அது என்னது கோல்டன் ஸ்பேரோ சாங்ல வந்து பிரியங்கா மோகன் டான்ஸ் வந்து லெட் டவுன்னு. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல சூரி சொல்ற மாதிரி தான் கேட்கணும். ஒன்று நான் சொன்னா எல்லாம் அடிப்பீங்க அப்படின்னு கேட்பாருல்ல, அது மாதிரி தான். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். பிரியங்கா மோகன் டான்ஸ் ஆடி உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு ஃபர்ஸ்ட்? பிரியங்கா மோகன் ஃபர்ஸ்ட் எந்த படத்துல டான்ஸ் ஆடினாங்க நல்லா, அதை சொல்லுங்க. ப்ரோ டான்ஸ் இனிமே ஆனான்னு இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் டிக்டாக் அந்த எங்க வேணுமோ. அந்த ஒரு சாங் நல்லா இருக்கும் டாக்டர்ல. அதுலயும் அவங்க எங்க ஆடுவாங்க? அதுலயும் சிரிப்பாதாங்க முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கும், வரப்பெல்லாம் சும்மா நவுந்து சொல்றாங்க. ஓடிடுவாங்களே அவங்க. அவங்க முக்கியமான ஸ்டெப்ஸ் வரப்பெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிருவாங்க முன்னாடி. கரெக்டா சிவகார்த்திகேயன் மட்டும் தனியா ஆடிட்டு இருப்பாரு. ஆமா, அது நீங்க மீமே வந்துச்சு. அதைத்தாங்க கரெக்டா சொல்றேன், அந்த ஹெவி மூமெண்ட்ஸ் பாட்டுலயே அவங்க அந்த பிரச்சனை அளவுக்கு வயசு வரும்போது எங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வருதோ அவங்கள கூட்டு வந்து பிரச்சனை இப்படி ஆட வரும்போது வைக்கணுமா? பிரியங்கா மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி அதை மீமாவே போட்டிருப்பாங்க. அவங்க அப்படியே விலகி ஓடுற ஷாட்டை வச்சு. ஆமா, கரெக்டா கஷ்டமான ஸ்டெப்ஸ் எப்பெல்லாம் வருதோ அப்ப சிவகார்த்தி தனியா ஆடிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையான இப்ப நான் பார்த்ததுல லேட்டஸ்டா வந்த ஹீரோயின்ஸ் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறதே கிடையாது. பிராஸ் ப்ரோ பெரும்பாலான எதிர்த்த ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடு. அதுலயும் தெலுங்கு தான். ஏன் ப்ரோ பிராஸ் ப்ரோ? எங்கெங்க அதுலயுமே வந்து அதுலயுமே ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்களே தவிர அதுலயும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. கூட அதுலயும் சூர்யா அவங்க கூட நல்லா ஆடின மாதிரி ஆடணும். தெரியும். அதுதான் அந்த படம் சொல்றேன். ஆனா பிரகாஷ், கும்பிடுத்தப்ப நான் மாதிரி பழைய அதுல ஒரு பாட்டு டாபிக் ஒன்று தான், போட்டுருக்கேன். பட் நான் கேட்கணும்னு இருந்தேன். பட் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. கேட்கவா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க இல்ல, கேளுங்க, இந்த என்ன புஷ்பா டாபிக்? படத்துல ஸ்ரீலீலா ஒண்ணு ஆடுச்சுல்ல, ஆமா அதுக்கு பதிலா அந்த கொரியோகிராஃப் பண்ண ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க ஆடியிருந்தா கூட ஆமா அந்த பாட்டோட இம்பாக்ட் பார்த்தேன். பயங்கரமா இருந்திருக்கும்ல. நீங்க எனக்கு எதை வச்சு பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி கேக்குறீங்க எனக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு கேக்குறீங்க எனக்கு தெரியும். ஆக்சுவலா இது நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. நீங்க எதை பேஸ் பண்ணி எந்த வீடியோ பேஸ் பண்ணி கேக்குறீங்கன்னு முதற்கொண்டு தெரியும். எது ப்ரோ? பார்த்துட்டேன். இல்ல ப்ரோ, அவங்க அப்படியே அவங்களோட இந்த இன்ஸ்டால ஆடிருப்பாங்களா அதே பாட்டுக்கு? அதுக்கு தான் சொல்றேன். நான் இன்ஸ்டால தான் பார்த்தேன், அவங்க ஊர்வசி மேக்கிங் அப்சரா. இல்ல நீங்க மேக்கிங் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்டு கேக்குறீங்கன்னு தெரியும். ப்ரோ இல்ல, மேக்கிங் வீடியோ நான் அது பார்க்கவே இல்லை, நான் இதுதான் பார்த்தேன். அவங்க அதே காஸ்டியூம்ல வந்து அவங்களோட இன்ஸ்டால வந்து அந்த சாங்க்கு ஆடிருப்பாங்க. நான் அப்பவே கேட்கணும்னு இருந்தேன், பட் அதை மறந்துட்டேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. இப்பதான் அந்த டாபிக் வந்தோடனே டக்குன்னு கேட்டேன். ரைட்டு. ஹலோ நமக்கு அதுல பிராஸ் ப்ரோ. ஸ்ரீலீலா ஆனதுலயே சொல்லுங்க.
இந்த 10th கோட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, அது ஓடிடியா? அது தமிழ்ல உள்ள ஓடிடியா? அது என்ன அதை பத்தி எனக்கு தெரியல. அதாவது டென்ட் கொட்டாங்கிறது முன்னாடி வந்து ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. இந்தியாவை ஓகே ஓகே தவிர்த்து மற்ற நாடுகள்ல ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கான ஓடிடி தளமா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மாச காலமா இந்தியாவிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலையும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் ஓகே நிறைய ஓகே ப்ரோ. படங்கள் அவங்கள்ட்ட ரைட்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சின்ன படங்கள்லாம் ஃபுல்லாத்தையும் வாங்குற ஐடியாவில் இருக்காங்க. அதாவது அதான் ஒட்டுமொத்தமா சின்ன அதுல பார்த்தா படங்கள் சின்ன சேட்டலைட் சின்ன படமா தான் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வாங்குறாங்க. ஆகாம இருக்குல்ல. ஓகே ஓகே அதுதான் ஓகே. சின்ன பட்ஜெட் நான் படங்கள் எங்கேயும் விற்காம இருக்குன்னா அவங்க பார்த்து வாங்கிக்கிறாங்க. ஓகே ஓகே. அது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சது போல சின்ன ஓடிடியோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் மக்கள். நீங்க சொல்ல போய் தான் எனக்கு ப்ரோ இல்ல தெரியும். அது அவர் வருண் வந்து தான் ப்ரோ, வருண் ப்ரோ தான் அது. அவர் வந்து ஆமா யூஎஸ்ல இருக்காருல வருண், அவருடைய ஓகே இது. ஓகே அவர் வந்து முன்னாடி வந்து ஓவர்சீஸ்ல மட்டும் எக்ஸ்க்ளூடிங் இந்தியான்னு போட்டிருந்தாரு. இப்போ இந்தியாலயும் வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த ஒரு மாச காலமா ஃபேமிலி ஓகே படம் ஒரு ப்ரோ. படம் தயாரிச்சாரு. அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி ஐடியா பண்ணி. ப்ரோ பாட்டில் ராதா பெருசா போலையா ப்ரோ? நல்லா தானே ப்ரோ இருக்கு. தியேட்டர்ல தான் பெருசா போலீங்களோ? என்ன படம் பிரதர்? பாட்டில் ராதா பாட்டில் ராதா. பாட்டில் ராதா தேட்டருக்குள்ள பெரிய லெவல்ல போல. அவ்வளவுதான். அந்த படத்துக்கு அவ்வளவுதான். ஓகே அவங்க எதிர்பார்க்கறது டிஜிட்டல் சேட்டலைட் தானே எதிர்பார்க்கறாங்க. தேட்டருக்குங்கிறது அடிஷனல் போனஸ் தான் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்களுக்கு. ஓகே ஓகே. ஓடிடியில் வந்த அப்புறம் ஓரளவு கொஞ்சம் எல்லாம் பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சது. அது அந்த அளவுக்கு போலாம் நினைக்கிற மாதிரி. என்ன மறுபடியும் பிரேக் விழுந்துருச்சு? ஓகே கரெக்டா இன்னைக்கு வந்து அப்போ 9 மணிக்கு முடிக்கிறோம். அது வரைக்கும் 10 நிமிஷம் டாபிக் இருந்தா பேசுறோம், கேள்வி இருந்தா கேளுங்க, முடிச்சு விடுறோம். இல்லைன்னா 9 மணிக்கு டான்னு முடிச்சுட்டு இன்னைக்கு அடுத்தடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். இல்ல ஆதி ப்ரோ வந்தாரு, அப்படியெல்லாம் கிளம்பிட்டாரு, டிபி எல்லாம் மாத்திட்டு வந்தாரு. இல்ல அவர் வந்து ஒரு ஒர்க் இருக்கான், அதை ஒரு நாளா முடிச்சுட்டு அதாவது படம் பார்த்துட்டு இருக்காராம். ஓகே படம் ஓகே. முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னாரு. என்ன மூவி ப்ரோ போயிருக்காரு? வீட்டுல பாத்துட்டு இருப்பாரு போல. ஜென்டில் உமன். டிபி சேஞ்ச் பண்ணா ப்ளூடிக் ஓகே போயிரும். நீங்க அவரு கீழே ப்ளூடிக்கோட தான் வந்தாரு. அதான் நேற்று இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு காலையில இல்லை, ப்ளூடிக் இல்லை, இப்போ வந்துருச்சு திரும்ப. முன்னாடி வந்து 4 நாள் ஆகும், அப்புறம் 3 நாள் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆகுது இப்போலாம். ஓகே. நம்மளும் சேஞ்ச் பண்ணிடுவோமா? நீங்க கடைசியில் தான் உங்களை இது உங்க வந்து யாருங்க பிராண்டுன்னு கேட்பாங்க? சொன்னீங்களே. அதுதானே எப்போ இருந்து கேக்குறோம். ஏங்க அதை பண்ண முடியாதுன்ட்டானே. ஏன்னா வந்து யாருக்கும் என்ன அடையாளம் தெரியாதான், மாறு வேஷத்தில் வந்த மாதிரி ஆயிருமா. அதனால வந்து இதுதான். பழகிடும் ப்ரோ. அதனால இதுவே போட்டாச்சு விட்டாச்சு. ரைட்டு, சரி. சுகுமார் ப்ரோ ஏதாவது டாபிக் இருந்தால் சொல்லுங்க. இல்லையா இப்போ கூட முடிச்சு விட்டு போயிடலாம். ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக போகல. இன்னைக்கு ரொம்ப போரிங். முந்தானத்து ஒரு கேம் விளையாடும், அது கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு எனக்கு இத்தனை நாள் ஸ்பேஸ்லையே. அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்ப ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு சரி, ஆர்ஜே இன்ட்ரெஸ்டிங்கா விஷாலையும் ஏதாவது ஒரு காணா, கேமை ஆதி சொல்லுங்க, பிரவீன் காணா. இழுத்து போடுங்க. கேம் என்னது? கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே. கேம் ஏதாவது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ உங்க ஒய்ஃப் பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் வரல. நேற்று பஸ்ல போயிருக்கும் போது இவங்க ஸ்பேஸ் போட்டாங்க, மகேந்திரன் ப்ரோ இங்கெல்லாம். ராத்திரி 1 மணிக்கு முடிச்சோம். அப்பா, எனக்கு தூக்கம் கெட்டு போகக்கூடாதுன்னா நான் எப்பவுமே இந்த 10 மணிக்கு மேலே ஸ்பேஸ் போடுறதே கிடையாது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருமே அப்போ அவ்வளோ தூரம்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏங்க எனக்கு வேலை ஒரு 3:30 மணிக்கு முடியுதுங்க, பண்ணாதீங்கன்னா புரியலையே. ஏங்க நீங்கள் நைட் டியூட்டி போகிறீங்கன்னா அது உங்கள் ஒர்க்கு, அது ஓகேங்களா? நைட் டியூட்டி ஒர்க்குன்னா அது ஓகே. மற்றபடி நைட் டியூட்டி ஒர்க் இல்லாமல் பகலில் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தூங்க பழகுங்க. வயசு இருக்கும்போது நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்க பழகுங்க. அது இது பூமர்னு சொன்னாலும் சரி, கிரிஞ்சுன்னு சொன்னாலும் சரி, பின்னாடி அது அனுபவத்தில் சொல்கிற மாதிரி தான் அர்த்தமாகும். கேட்டுக்குங்க, அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரம் தூங்க பழகுங்க. அப்புறம் தூக்கமே வராமல் கஷ்டப்படணும். தூக்கம் வராத கஷ்டப்படுற ஸ்டேஜ் ஒன்று வரும் வாழ்க்கையில். அப்போ வந்து தூக்கம் வரலையே அடிச்சுப்போம். அதுக்காக தான். 1 மணிக்கு முடிச்சுட்டு காலையில ஒரு 2 மணி நேரம் போட்டிருப்போமா ப்ரோ? காலையில நான் 8:30க்கு போட்டு மதியம் 2 மணிக்கு முடிச்சேன். லீவுல ஒரு மேரத்தான் ஸ்பேஸ் போட்டுச்சு. என்ன காத்தாடி போட்டீங்களா? ஆமா. ஆமா நான் பார்த்தேன், ரெக்கார்ட் முடியாது. அது மகேஷ் ப்ரோ தான் சரியான சம்பவம் பண்ணிட்டாரு. மைக் ஆன்ல வச்சுட்டு தூங்கிட்டாரு.
அப்புறம் அவரை ரிமூவ் பண்ணி ஆமா. விட்டார். நான் இன்னைக்கு காத்தால பார்த்தேன், நான் மறந்துட்டேன் உள்ள வர்றதுக்கு, வேற வேலை இருந்துச்சு. நான் காலைல போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணையில கொஞ்சம் சண்டை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி இப்ப வேணாம் அப்புறமா தும்புவோன்னு சொல்லி மறுபடியும் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணேன். ப்ரோ நேத்து யாரு தமிழன் ப்ரோ யாரோ சண்டை போட்டுருந்தாரு வினோத் கூட, அது சும்மா பண்ணாவா ரியலா பண்ணாங்களா? அவர் சண்டை எல்லாம் போட மாட்டாரு ப்ரோ. அவர் சர்க்காஸ்டிக்கா தான் ஹேண்டில் பண்ணுவார் எல்லாரையும். அவர் எல்லாரையும் கலாய்ப்பாரு. ஓகே, அவர் நேத்து நல்லா பண்ணா இருந்துச்சு ப்ரோ, ஃபுல் கேட்டேன். ஆனா அந்த ஸ்பேஸ்ல இந்த ஈஸ்வரன் படம் அந்த என்ன வில்லஸ் பாவம் பத்தி பண்ணுச்சுன்னு தெரியல. பேசும்போதெல்லாம் ஆகுனா ஊருகா மாதிரி அந்த எடுத்துக்கிறாங்க. யார் வந்தாலும் ஈஸ்வரனையே தொடறாங்க. அப்புறம் டாபிக் எனக்கு ஏதாச்சும். சரி பிரகாஷ் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இது எனக்கு டக்குன்னு இப்ப தோன்றது. சொல்லுங்க. எனக்கு இப்ப டக்குன்னு தோணுச்சு அந்த கேள்வி. இப்ப நீங்க முன்னாள் ஏகே ஃபேன் தானே? நீங்க கேள்வி இல்ல கேட்டுருங்க. ப்ரோ, சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு டைரக்டர், ஆல்ரெடி அவர் நிறைய எல்லா படம் நடிச்சிருக்காருல. அதுல ஏதோ ஒரு படத்தை நான் மறுபடியும் அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற படம் எது ப்ரோ? அவர் நடிச்சிருக்கிற அதே படத்தை ஆல்ரெடி அந்த படத்தை அப்படியே நீங்க டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற படம். கேள்வியே வந்து எப்படி சொல்றது, பதில் இல்லாத கேள்விதான். ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் டேரக்ட் பண்ணணும்னா புது கதை என்கிட்டே இருக்கு. ஆனால் பட் நீங்க வந்து இது வந்து ஒரு இப்படிதான் ஒரு கேள்வி, இதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு விவேகம் ஸ்கிரிப்ட் இருக்கு. நான் விவேகம் ஸ்கிரிப்டே வந்து பார்த்து திருத்தம் பண்ணி ஏகப்பட்டது அதுலயே வந்து ஐடியாவோட இருக்கு. அதனால விவேகத்தை வேணா திரும்ப எடுப்பேன், அவ்வளவுதான். ஓகே, மணிமேகலை வந்திருக்காங்க. ஏன்னா விவேகம் பார்க்கும்போதே அது வந்து இன்டர்வல் கிளைமேக்ஸ் மூணையும் ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் இது பண்ணியிருந்தாலே அந்த படம் அப்பயே ஒரு நல்லா இருந்திருக்கும். டோட்டலாகவே நம்ம அதில் வந்து ஒரு அந்த நல்ல ஐடியா தான் அது. அந்த ஐடியாவை தான் வந்து அவங்க வந்து இந்த 3 நாளையே கொஞ்சம் சொதப்பல் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் நான் அதை வந்து வேணா ஒருவேளை ஏற்கனவே வந்த படத்தை தான் எடுக்கணும் அப்படின்னா விவேகத்தை எடுப்பேன், அவ்வளோதான். அவரை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? அப்படி இல்லையா, நம்ம ஸ்கிரிப்ட் ஏற்கனவே இருக்கு. எது? சிவாவை பத்தி. சிவாவை பத்தியா? அடுத்தது என்ன பண்ற? ரைட்டு. வரதராஜி மேல கையை வச்சுட்டாங்களே. 4 மாசம் ஆச்சு. அவர் என்னதான் பண்றாரு அடுத்து? இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு சும்மா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏகே கூட படம் பண்ணுவாரு. எஸ்கே கூட ஒரு படம் பண்ண முயற்சி பண்ணாரு. அது நடக்காது, இனிமேல் வாய்ப்பு இல்லை. இல்ல ப்ரோ, தெலுங்குல ஏதோ போயிருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ உண்மையா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இருக்க எந்த ஒரு 6-7 ஹீரோக்களுமே வந்து முதல் 6-7 ஹீரோக்களுமே வந்து வாய்ப்பு தர வாய்ப்பு இல்ல. செகண்ட் செட்டுக்கு போனா இருக்கவே இருக்கு. விஜய் சேதுபதி அத இருக்கவே இருக்காரு. ஆட்டக்காரன் தம்பிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்தா தான் உண்டு. ஏன்னா இப்ப பாண்டிராஜ் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாம இருக்கிறப்ப பாண்டிராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் விஜய் சேதுபதி. பல இயக்குநர்களுக்கு டக்குன்னு அவங்களுக்குலாம் வந்து எங்கேயுமே இது இல்லையா, டக்குன்னு போவோம் விஜய் சேதுபதி காசு கேட்போம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி வந்து சிவாவுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. சிவாவை வச்சு படம் பண்ண சீரியஸாவே ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா சிவா வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் எடுத்தாருன்னா போதும், அது கண்டிப்பாக ஓடிடும். அதுக்கு ஹீரோக்களோட கால் ஷீட் மட்டும் வாங்கி தர சொல்லி அவர்கிட்ட கேட்டுருவாங்க. சிவகார்த்திகேயன் அவர் வந்து அடுத்து எங்கெங்கேயோ முயற்சி பண்ணியிருக்காரு. அநேகமாக மிஞ்சி போனால் வந்து இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு விஜய் சேதுபதிட்ட போக கூட வாய்ப்பு இருக்கு அவரு. ஆனா தெலுங்குல ஏதோ சொல்லியிருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். தெலுங்கு தெரியல எனக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், தெலுங்கு தெரியல. எங்க பாலையா கூட ஒரு படம் பண்ணா பயங்கரமா இருக்கும். ஏற்கனவே போயாப்பட்ட ஸ்டீனு ஒரு கொடுத்தர கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. 2வது போயாப்பட்ட ஸ்டீனு எதுக்கு? சம்பவம் தான். அது டிவோஷனல் ஃபிலிம், இது மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமா பண்ணுவாப்ல இல்ல. ப்ரோ சரி, இவங்க சமந்தா நயன்தாரா பத்தி பேசியிருந்தாங்க. அஜித்குமார் ப்ரோவும் மாவீரம். சமந்தாவை சிங்க் பண்ண ரசிப்பாங்க ப்ரோ.
லீடா யாரும் ரசிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சமந்தனால கொஞ்சம் படம் ஓடி இருக்கு. ப்ரோ அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, உங்களுக்கு எல்லாம் ஆன்டி தான் பிடிக்கும், அதனால நீங்க எல்லாம் ஆன்டி இல்ல வேரியன்ட். ப்ரோ, நாங்க யங் கப்புள்ஸ், ஸோ நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. மாவீரன் ப்ரோ சமந்தாக்கும் லீடர் நயன்தாராக்கும் எத்தனை வயசு நடிச்ச ப்ரோ எந்த வித்தியாசம்? படம் ஒரு 3-4 இருக்கும், அவ்வளவுதான். இல்ல 5 இருக்கும்னு நினைக்கிறேன். கேக்குதா ப்ரோ? இல்ல சர்ச் பண்ண போயிட்டீங்களா? கேக்குது. இல்ல எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. சமந்தா சிங் பண்ண மட்டும் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. லீடா யாரும் ரசிக்கலன்னு நினைக்கிறேன், சிங்களா நடிச்சது. சமந்தா ரொம்ப அழகா காட்டின படம் ஆள் பொண்ணுன்னு சொல்லுது. எனக்கு 2 படம் இருக்கு, 24 தெரியும். எனக்கு எனக்கு அதான் ஏங்க நல்லா ஏங்க ஏங்க நான் அதாங்க சொல்றேன். கேள்வி கேட்டீங்க 24 அண்ட் தெரியும் சொல்ல வரேன். நீங்க பதில் சொல்லிட்டு போறீங்களே. 2 சரி படத்துல அழகா பரவாயில்ல எனக்கு இருப்பாங்க. சொல்லுங்க. ஒண்ணு எனக்கு வந்து நீதானே என் பொன் அந்த வசந்தம். வளகாப்புக்கு கிளம்பி வருவாங்கல்ல, தெரியல அந்த போர்ஷனும் 24ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் புடவை அந்த இவர் வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வரும்போது வர போர்ஷன்லையும் 2 போர்ஷன்லையும் அழகா இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு படம் ஒன்று நானின்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல அழகா இருப்பாங்க. ப்ரோ 3 படம். நீதானே என் பொன் வசந்தம். எனக்கு அந்த மூக்குத்தி போட்டா பிடிக்காது, அது யாரு போட்டாலும் பிஃபோர் பிடிக்காது. மூக்குல அவங்க சர்ஜரி பண்ணாங்கல்ல, அது பிஃபோர் சர்ஜரி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. இல்ல எனக்கு அப்படி கணக்கு கிடையாது. மூக்குத்தி எந்த ஹீரோயின் போட்டாலும் பிடிக்காது. அதாவது வளையம் மூக்குத்தி போட்டா பிடிக்கும். அந்த வளையம் மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல, இப்ப கிட்ட உதாரணமா இந்த ரெனேன் கேரக்டர் ஒன்று வரும், அதாவது நட்சத்திரம் நகர்கிறது, அதுல எப்படி இந்த மூக்குத்தி போட்டு ஒரு கேரக்டர் வரும். அது மாதிரி எந்த படத்துல நீங்க அந்த வளையம் போட்டா, அந்த மூக்குல வளையம் போட்டா பிடிக்காது. சரி சிவராமன் ப்ரோ, கேள்வி கேட்கணும்னு இருக்கீங்க, கேட்டுருங்க. உங்களோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு பேச. பிரகாஷ்னா, சொல்லுங்க ப்ரோ. இல்லண்ணா நம்ம குட் பேட் அக்லி டீம்ல வந்துட்டு சும்மா ஒரு மீம் பார்த்தேன். எப்படின்னா காஸ்ட் வந்து கூகுள்ல இது பண்ணி பார்த்தா எஸ்ஏ சூர்யா இருக்காப்ல. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எஜே சூர்யா படத்துல இல்லைங்க பிரதர், படத்துல இல்ல அவரு. ஏங்க சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், விடாமுயற்சி கூகுள் பண்ணீங்கன்னா கூட தான் விஜயோட போட்டோ வரும். அதுக்காக அவரோட படத்துலயா இருந்தாரு. ஏங்க இப்ப இதெல்லாம் ஈஸியா நம்மளே எடிட் பண்ணலாங்க, அந்த ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தேன். இல்ல விக்கிபீடியால எப்பவுமே இருக்குங்க. தமிழ்நாடு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமாயிடுச்சு. இல்ல, தமிழ்நாட்டுல பிரீமியர் கன்ஃபார்ம் ஆயிட்டா? அதை பத்தின அப்டேட் மட்டும் சொல்லுங்களேன். அதுங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க பிரதர். அது வந்து இப்போ செலிப்ரேஷனுக்குலாம் ரெடி பண்ணாரு, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. தேட்டர் டிக்கெட்லாம் போடுறதுக்குலாம் இந்த அளவுக்கு டைமிங் எப்படிண்ணா கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்? கிட்டத்தட்ட வந்துருச்சு. அநேகமா முந்தின நாள் நைட்டு 10 மணி ஷோ மட்டும் 2 ஷோ வரும். ஒரு ஷோவா ப்ரோ? ஒரு ஷோ முந்தின நாள் நைட்டு 10 மணி ஷோ மட்டும் வரும். ப்ரோ ஆல் ஓவர் இந்தியாவா இல்ல தமிழ்நாடு மட்டுமா ப்ரோ? பெங்களூர்ல இருக்கும். தமிழ்நாடு கன்ஃபார்ம், மற்ற எதுவும் தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் ராகுல் கேட்டிருக்கிறாரு, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறனால அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் தான் கேரளாக்கும் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர். பட் கேரளா அவர் அங்கே கர்நாடகா அதான் அவர் அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட்டர். பட் அவர் அங்கே கேட்கல, அவர் கேட்டிருக்க தமிழ்நாடு தான். அவர் நடுவில் கிட்ட ப்ரோ நாலு புஷ்பா நெருங்க இங்க வேணா ரிலீஸ் முடிவு ஆச்சு. பண்ணிக்கலாம். இல்லை அவர் முடிவு பண்ண நாலு நெருங்க ஏதாச்சும் முடிவு பண்ணா தான் உண்டு. இப்போதைக்கு அவர் தமிழ்நாடு மட்டும் தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்போ நெட்வொர்க் எப்படிண்ணா? ஃபுல்லா ஆப்போசிட்டா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மட்டும் தானே? புரியலைங்களே என்ன பிரதர்? இல்ல ப்ரோ, தமிழ்நாடுல தான் லாஸ்டா வந்து நின்னுச்சு. மிச்ச இடத்துல எல்லாம் சீக்கிரம் வந்துரும். இந்த வாட்டி தமிழ்நாடுல தான் ஃபர்ஸ்ட் வருமா இந்த கேக்குறேன். வாட்டி தமிழ்நாட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் வரும். வருங்க, மற்ற ஸ்டேட்ல இருந்து இங்க ஓடியார விட்டுருவோம். அடுத்தது என்னது? கிட்ட சிங்கிதம் சீனிவாசராவை பத்தி கொஞ்சம் பேசுங்களா? ஏங்க அன்னைக்கு தானே பேசணும், ஏற்கனவே பேசிட்டோங்க. அது அடுத்தது ஸ்பேஸ் எண்டு பண்ணுங்கன்னு 3 கமெண்ட். நாட் இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டா போகல, ஸ்பேஸை முடிச்சு விட்ருங்கன்னு. நல்லா முடிச்சிடலாமா ஸ்பேஸை எல்லாத்துக்கும்? உங்க ஐடி தானே அது? நம்ம ஐடியா நானே சொல்ல போறேன். நான் நேரடியாக சொல்லிட்டு நான் எண்டு கொடுத்து தப்புன்னு முடிச்சுட்டு போயிடலாமே. நேற்று அதே மாதிரி மணிமேகலை என்ன சொல்லியிருக்கிறாங்க, பையன் கேட்ட உடனே நேற்று வந்து ஸ்பேஸை முடிச்சிட்டிங்களே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்பானு. கரெக்டாக வந்தான், அப்பா போதும்பா அப்படின்னு வந்தான், முடிச்சு விட்டாச்சு. டைம் ஆயிடுச்சு, முடிச்சு விட்டாச்சு. நம்ம வந்து
போரிங்கா எனக்கு போகும்னு தெரிஞ்சுதா கான்செப்ட் புரியுதா இன்னைக்கு ப்ரோ? வந்து தனியா ரூம்ல என்ன இது பண்றீங்க? நம்ம தெரியும் இப்போ ஏதோ பேசுறாருன்னு தெரியும், அவ்வளவுதான். அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா வேலைன்னு தெரியும், அது ஒரு வேலைன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவன் அதை நம்ம பக்கத்துலேயே வர்றதில்ல. கரெக்டாக அவன் டைம் முடியிற டைமுக்கு வந்துடும், 9:30 10 மணிக்கு கரெக்டாக வந்துடுவான். இன்னைக்கு கொஞ்சம் போரிங்காக போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், குவிஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். நீ நிறைய கேள்விகள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். நான் இன்னைக்கு ஏகப்பட்ட படங்கள் நாளைக்கு வரப்போகுது, இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். சுமார் படம் நிறைய ரிவ்யூ சொல்லுவார், யாராவது எடுத்து பேசுவாங்க. நிறைய இன்னைக்கு கேப் விழுந்துக்கிட்டே வந்துருச்சு. அதனாலே ஒரு கேப் விழுந்தாலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பரபரன்னு கேள்விகள் வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பரபரன்னு கேள்விகள் நம்மள்ட்ட நிறையா வர நமக்கு துருதுருப்பாயிரும். நமக்கு என்னன்னா எப்படின்னா கேட்க தான் பேச அதிகமாக வரும். இன்னைக்கு கேட்கவே இல்லை, அதனால நமக்கு பேசுறதுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எதுவும் நாளைக்கு இதே மாதிரி போரிங்காக போச்சுன்னா நாளைக்கு நிறைய குவிஸோட வந்துடலாம். நாளைக்கு ஃபுல்லாகவே குவிஸ் ஸ்பேஸாகவே நடத்திடலாம். ஆமா ஓகேவா? ப்ரோ, எப்படி இருந்தாலும் நாளைக்கு முடிச்சிடலாமா? படத்துக்கு போக மாட்டாங்க. டாபிக் கண்டிப்பா நாளைக்கு படத்துக்கு போற கேங் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ வேற ஏதாவது பிளானோட தான் வரணும். ஓகே, நாளைக்கு நான் கேள்வியோட வரேன். நிறைய கேள்வியோட சந்திப்போம். பாய். மாயிரம் ப்ரோ வரீங்களா? ஓகே ப்ரோ. படம் எப்படி ப்ரோ